உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. தமிழ்நாடு பால் முகவர்கள் சங்கத்துடைய மாநில தலைவர் திரு பொன்னுசாமி இணைந்திருக்கார். திரு பொன்னுசாமி, இந்த முடிவுகளே அதிர்ச்சி அளிக்கிறது. ஒரு நெய்யில மாட்டு கொழுப்பை முதல்ல கலக்க முடியுமா? அதாவது நெய்யில மாட்டு கொழுப்பு கலக்க முடியுமா என்பதை தாண்டி இந்த விஷயத்தை நாங்கள் எப்படி பார்க்கறோம்னா, அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் தான் இவர் முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவங்க குற்றம் சாட்டி இருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். எங்களுடைய குற்றச்சாட்டு அப்படிதான் நாங்கள் முன்வைக்கிறோம். ஏன் அப்படின்னா, கடந்த ஜூலை மாதமே திருப்பதி தேவஸ்தானத்துக்கு அனுப்பிச்ச நெய், அதாவது அவங்க திருப்பதி தேவஸ்தானம் எப்படி நெய் கொள்முதல் பண்றாங்கன்னா, அவங்களுடைய ஏஜிபி சொல்லக்கூடிய ஆக்ஷன் அந்த ஒரு ஆப், அது மூலமா தான் கொள்முதல் பண்றாங்களே அந்த நெய் லட்டு தயாரிப்பதற்கான எல்லா பொருட்களும். அப்போ அதோடைய தரத்தை ஆய்வு செய்யாம எந்த அதிகாரியும் கொள்முதல் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ போன ஜூலை மாதம் என்ன பண்றாங்க, அந்த வந்த நெய்யில தாவர எண்ணெய் கலப்படம் இருந்ததா கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு நிறுவனத்தை பிளாக் லிஸ்ட்ல வச்சு அவங்களுக்கு குற்றவியல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாங்க. இது திருப்பதி தேவஸ்தானம் முறையா அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி அறிவிப்பு வெளியிட்டு நடவடிக்கை போயிட்டு இருக்கிற நேரத்துல இப்போ கடந்த ஆட்சியில நடந்ததுன்னா, அப்ப இப்ப நடக்கலன்னு சொல்றாரு அப்போ சந்திரபாபு நாயுடு. அப்ப போன ஆட்சியில இருந்த அதிகாரிகள்லாம் இப்போ அப்படி உத்தமர்களா மாறிட்டாங்களா, புத்தரா மாறிட்டாங்களா எல்லாருமே? அப்ப இருந்த அதிகாரிகள் தானே இப்போ இருக்காங்க. அந்த கொள்முதல் பிரிவுல லட்டு தயாரிப்புல இருக்கக்கூடிய ஊழியர்களாகட்டும் அதிகாரிகளாகட்டும் எல்லாமே அப்ப இருந்தவங்க தானே இப்போ இருக்காங்க. பட் அதுல சந்திரபாபு நாயுடு வந்ததுக்கு அப்புறம் இது லாப நோக்கத்துல திருப்பதி தேவஸ்தானம் செயல்படுதுன்ற குற்றச்சாட்டுகள்லாம் முன் வச்சிருந்தாரு. இப்போ ஜூலை மாசம் நீங்க சொன்னீங்க தமிழ்நாட்டை சேர்ந்த 2 நிறுவனங்களுக்கு நெய்யை திரும்பி அனுப்பிச்சாங்க, டெண்டர் நிப்பாட்டிட்டாங்கன்னு. அந்த ரிப்போர்ட்டா கூட இது இருக்குமோ அப்படின்ற ஒரு அச்சமும் இருக்கே. திண்டுக்கல்ல ஒண்ணு சொல்றாங்க, சென்னையில ஒண்ணு சொல்றாங்க. ஒரே நிறுவனம் தான். நீங்க சொல்லக்கூடிய முதல்ல சொன்ன நிறுவனம் தான் அந்த டெண்டர்ல கலந்துகிட்ட டாப் 1 நிறுவனம். அவங்களுக்கு அந்த டெண்டரை கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ கர்நாடகாவோட நந்தினி அந்த டெண்டர்ல கலந்துகிட்டு இருக்கதா தகவல் வந்திருக்கு. இந்த குற்றச்சாட்டு முழுக்க முழுக்க ஒரு மற்ற மாநில அரசுடைய கூட்டுறவு நிறுவனத்தை கார்னர் பண்ணுவதற்கான மாதிரியான ஒரு செயல்பாடா இதை நாங்க பாக்குறோம். ஏன் அப்படின்னா, நீங்க ஆய்வுக்கு உட்படுத்திருக்கீங்க. அந்த ஆய்வுக்கு உட்படுத்தும் போது எந்த காலகட்டத்தில இருந்து எந்த காலகட்டம் வரைக்கும் நீங்க அதை ஆய்வுக்கு உட்படுத்திருக்கீங்கன்ற ஒரு தெளிவு அறிக்கை வேணும். நீங்க 19 ரூபா ஜெகன்மோகன் ஆட்சியில நடந்த அப்ப மட்டும்தான் அந்த கலப்படம் நடந்திருக்குன்னா, அப்ப இப்ப நீங்க நெய்ய ஆய்வுக்கு உட்படுத்துறீங்களா இல்லையா? இதுவரைக்கும் திருப்பதி தேவஸ்தானத்துல கொள்முதல் செஞ்ச எல்லா பேட்ச் நெய்யும் நீங்க ஆய்வுக்கு உட்படுத்தி ஒவ்வொரு காலகட்ட வாரியா குறைந்தபட்சம் ஒரு 3 காலமாவது இந்த 3 மாத காலத்துல இந்த நெய்யை நாங்க தரப்பரிசோதனை செஞ்சோம், இந்த அடிப்படையில கலப்படம் இருந்திருக்கு இல்ல அப்படின்றத இவங்க அந்த அறிக்கையில முறையா ஒரு முதல்வர் அறிக்கை சுட்டி காட்டியிருந்தாங்கன்னா பரவாயில்ல. ஒரு வழிபோக்கர் போற போக்குல குற்றச்சாட்டு சொல்லிட்டு போற மாதிரி ஒரு ஆய்வறிக்கையை வச்சுட்டு 19 ரூபா சொல்றது இது பல கோடி பக்தர்கள் மனசை புண்படுத்தக்கூடிய செயலாக இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. முழுக்க முழுக்க இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட மட்டும்தான் இந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்களே தவிர, மற்றபடி இதுல எந்த விதமான நல்ல எண்ணமோ சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கோ தற்போதைய ஆந்திரா அரசுக்கோ இல்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. ஒருவேளை அப்படி இருந்தது அப்படின்னா, அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் மீது இவங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது இது வரைக்கும் பணியில இருந்த அந்த லட்டு தயாரிப்பு பணியில இருந்த இந்த கொள்முதல் பிரிவுல இருந்த அதிகாரிகள் மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? ஏன்னா கொலை குற்றத்துக்கு ஈடான ஒரு குற்றச்சாட்டு. அப்ப அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு இந்த சந்திரபாபு நாயுடு அரசு? அப்ப அவர்களை பொதுவுல இப்ப எப்படி பொதுவுல விலங்குகளுடைய கொழுப்பு இதுல கலப்படம் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரோ, அதுபோல இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்த நடவடிக்கையையும் அத ஒரு வெளிப்படைத்தன்மையோட சந்திரபாபு நாயுடு அறிவிக்கணும். உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.